கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1839 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 62 அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. கற்களை பொறுக்கி போடுங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில பாவம் என்ற கல், அக்கிரமம் என்ற கல், அநியாயம் என்ற கல் இருக்கலாம். அதை நீக்கி போட்டு விட்டீர்களானால் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத காரியங்களை எடுத்து அப்புறப்படுத்துங்கள். அப்படி அப்புறப்படுத்தி விட்டீர்களானால் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். பொறாமை, எரிச்சல், குறை கூறுதல், சபையை வளரவிடாமல் தடுத்தல், ஊழியர்களை புறம் பேசுதல், இப்படி பல கற்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும். இந்த கற்களை எல்லாம் எடுத்து போட்டு விட்டீர்களானால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்னைக்கு யார் யார் வாழ்க்கையில் அக்கிரமம், அநியாயம், கற்கள், பொறாமை, எரிச்சல், புறங்கூறுதல், யாரையாவது குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருத்தல், ஊழியத்தை கெடுத்தல், ஊழியர்களை குறை சொல்லுதல், இப்படிப்பட்ட கற்கள் இருக்குமானால் அவற்றை பொறுக்கி அப்புறப்படுத்த ஆண்டவர் இன்றைக்கு பேசி இருக்கிறீர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கற்கள், பாவ அக்கிரமங்களை பொறுக்கி அப்புறப்படுத்தி விடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். தேவன் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.